ஹாய் காய்ஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ நிக்சனுக்கும் ஐஷுக்கும் நடுவில் இருந்த நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2 பேரும் பண்ண எல்லா விஷயம் ஐஷு எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. ஆடியன்ஸும் பயங்கரமாக ட்ரால்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால ஐஷோட அப்பா மன உடைச்சலுக்கு ஆளாகி நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. இந்த நிலையில ஐஷு ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குனது சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் தான். என்னோட மண்டையை நசுக்கி வாயில் ஆணி அடித்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் பண்ண விஷயம் எல்லாம். நான் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் பண்ணது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி பண்ணியிருக்க தேவையில்லை தான். நிக்சனுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிக்சனோட கேமை நானும் என்னோட கேமை நிக்சனும் ஸ்பாயில் பண்ணலை அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. நேரடியாக இல்லை அப்படின்னாலும் இன்டெரக்டாக பாதிக்க தான் செஞ்சுருக்கு. நான் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா நிக்சனோட கேம் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. ஆனால் அது எங்களோட பர்சனல் லைஃப்பில் எந்த விதத்துலையும் ஸ்பாயில் பண்ணலை. மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தில் எது தப்புன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கும்போது, என்னோட இருந்த போட்டியாளர்கள் யார் கூடயும் இருந்த கனெக்ஷனை நான் மாற்ற விரும்பல. ஆனால் வெளியே வந்து எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நானே வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அர்ச்சனாவோட இருந்த அந்த ஒரு நைட்டு தான். அவங்களோட நான் பேசின விஷயம் தான். ஓவராக கத்தி கத்தி சண்டை போட்டது தான். வெளியே வந்து பார்த்துட்டு அப்புறமா எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் அந்த மாதிரி பேசுகிற பொண்ணும் கிடையாது. விசித்ரா மேம் வந்து டாப் 3 கண்டஸ்டன்ஸில் ஒருத்தராக வர வேண்டியவங்க. ஆனால் அவங்க அப்படி ஏன் வரலன்றது எனக்கு இனியும் தெரியல. அவங்க கண்டிப்பாக அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு ஐஷு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.